வணக்கம். ஜாஃபர் சாதிக். கொஞ்ச நாளா இந்த பேர நம்ம மறந்திருக்கலாம் 1 வருஷமா. ஆனா முழுசா மறந்திருக்க முடியாது. ஏன்னா 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து ஒரு 3, 4 மாசம் எங்க திரும்பினாலும் ஜாஃபர் சாதிக், ஜாஃபர் சாதிக்ன்னு ஒரு பேர் தான் எல்லா பக்கமும் தெரிஞ்சுச்சு. ஸோ பேசிக்கலி என்னன்னா சூடோ எஃபெட்ரினின். இது பார்த்தீங்கன்னா மெத்து செய்யறதுக்கான ஒரு மூலப்பொருள். மெத்துன்ற ட்ரக் செய்யறதுக்கான ஒரு மூலப்பொருள். அத பார்த்தீங்கன்னா, இங்க பெரிய பெரிய ஆலைகள்ல தயாரிச்சு அதை அக்வயர் பண்ணது மட்டும் இல்லாம டெல்லி, மும்பை, சென்னைன்னு இந்த எல்லா இடங்கள்ல உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணி அங்க பல வியாபாரங்கள்லாம் பார்த்தாரு. உதாரணத்துக்கு மலேசியா, அதுக்கப்புறம் நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்குலாம் பாத்தீங்கன்னா இவங்க கடத்தின அந்த போதையின் மூலப்பொருட்கள் போச்சு. இதற்காக பாத்தீங்கன்னா சாதாரணமா ஒரு ட்ரக் லார்ட் மாதிரி செயல்படாம பாத்தீங்கன்னா ஒரு பிக்கஸ்ட் கிங் பின் மாதிரி செயல்பட்டு லீகலான நிறைய தொழில்கள்லாம் தொடங்கி பல கம்பெனிஸ் எல்லாம் தொடங்கி வெவ்வேறு தொழில்கள்லாம் செய்யற மாதிரி பாத்தீங்கன்னா காமிச்சிட்டு நடுவுல சென்னைக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் பாத்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஏரியால இந்த சூடோ எஃபெட்ரினை தயாரிச்சிருக்காங்க. இதற்காக அந்த சூடோ எஃபெட்ரினை தயாரிச்சு நிறைய இடங்கள் எடுத்துட்டு போனோம் அப்படிங்கிறதுக்காக லாஜிஸ்டிக்ஸ் கம்பெனிலாம் ஆரம்பிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஸ்டார் ஹோட்டல்ஸை திறந்திருக்காங்க. இது மட்டும் இல்லாம நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் ஹேண்டில் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் அதெல்லாம் உச்சத்துக்கு போற மாதிரி பாத்தீங்கன்னா பொதுவா இந்த மாதிரி காசெல்லாம் ஒயிட் வாஷ் பண்ணணும்னா இருக்கவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியான சினிமா இண்டஸ்ட்ரியிலும் பாத்தீங்கன்னா நிறைய இன்வெஸ்ட்லாம் பண்ணிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவரை பத்தின நிறைய தகவல்கள் வெளில வந்துட்டே இருந்துச்சு. இவரை கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சிபிஐ விசாரணை பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இப்ப பெயில்ல வெளில இருக்கக்கூடிய ஜாஃபர் சாதிக் திருப்பியும் நியூஸ்ல வந்திருக்காரு. சோ நம்ம பேசிட்டு இருக்க இந்த சூழ்நிலையில பாத்தீங்கன்னா ஜாஃபர் சாதிக் உடைய அலுவலம், அப்புறம் அவருடைய வீடு, அவருக்கு வேண்டியவங்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்கள் மட்டும் இல்லாம அவருக்கு இன்னொரு நெருங்கிய நண்பரா இருந்த ஒரு காலகட்டத்தில் கூட்டாளியா இருந்ததா நம்பப்படுற ஒரு காலகட்டத்தில் மென்டரா இருந்து இவருக்கு அதிகமா அறிவுரைகள் வழங்கிய டைரக்டர், சமூக செயல்பாட்டாளர், சமூகத்துக்கு ஏதாவது பிரச்சனைனா பாத்தீங்கன்னா முதல் குரலா கொடுத்து பாத்தீங்கன்னா நிக்கக்கூடிய டைரக்டர் அமீர் அவருடைய வீட்லயும் பாத்தீங்கன்னா சோதனை நடந்துட்டு இருக்கதா சொல்லப்படுது. சரி, அந்த கேஸ்க்கும் இதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ நம்மளுக்கு வந்திருக்க தகவல் என்ன அப்படின்னா, நீங்களே பார்த்திருப்பீங்க, தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள்லாம் எல்லா இடத்துலயுமே திரும்பின இடத்துல பாத்தீங்கன்னா காரை நிறுத்தி சோதனை பண்றாங்க, பைக்கெல்லாம் நிறுத்தி கூட சோதனை பண்றாங்க. நான் வரப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஸ்விக்கி டெலிவரி பாய் ஒருத்தர் போயிட்டு வந்தாரு, அவரோட பாக்ஸ் எல்லாம் திறந்து கூட சோதனை பண்றாங்க. அந்த அளவுக்கு சோதனைகள் போயிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு தகவல் வருது. பல கோடி ரூபாயை பாத்தீங்கன்னா இந்த ஜாஃபர் சாதிக் மட்டும் இல்லாம அவருடைய கூட்டாளியா இருக்க நம்பப்படுற டைரக்டர் அமீர் அவருடைய இடங்களையும் பதுக்கி வச்சிருக்காங்க. இந்த பல கோடி ரூபாயை எதுக்கு பயன்படுத்த போறாங்கன்னா, ஆப்வியஸ்லி இப்ப எலெக்ஷன்ல எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூட் பண்றதுக்காக ஜாஃபர் சாதிக் மூலியமா வந்த அந்த பணம் ஜாஃபர் சாதிக் வேண்டிய இடத்துலயும் அமீர் வீட்லயும் இருக்கு. அங்க இருந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்துக்கும் பிரித்து எல்லாருக்குமே கொடுக்க போறாங்க அப்படிங்கிற தகவல் தேர்தல் பறக்கும் படை அதிகாரிகள் தெரிஞ்சோன உடனே பாத்தீங்கன்னா ரகசியமா அந்த தகவல் தெரிஞ்சோன டக்குன்னு இன்னைக்கு காலையில பாத்தீங்கன்னா சோதனையிட ஆரம்பிக்கிறாங்க. சோ இது இடி மூலியமா பண்றாங்க. இது ஏற்கனவே அவருக்கு அந்த போதை மருந்து சம்பந்தப்பட்டு எங்கெங்கெல்லாம் ஆல்மோஸ்ட் சர்ச் பண்ணாங்களோ அதே இடங்கள் தான் இப்ப அமீரோட வீடு டி நகர்ல இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த வீட்லயும் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ இவர் பாத்தீங்கன்னா இப்போ டக்குன்னு இந்த மேட்டர்லயுமே இவரோட பேர் அடிப்படுது. எந்த அளவுக்கு இவர் பெருசா பண்ணியிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் அந்த சூடோ எஃபெட்ரின்லாம் கடத்தி மாட்டினப்பதான் இவரை பத்தின பல தகவல் வெளில வருது. நிறைய பேருக்கு மறந்துருக்கலாம், நம்ம நினைவுபடுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையில இருக்கும். இவர் திமுகவின் அயலக அணி, அதாவது பாத்தீங்கன்னா திமுகவுடைய கொள்கையில பரப்புறதுக்காக மட்டும் இல்லாம உலகத்துல இருக்க எல்லா தமிழர்களும் திமுக ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணணும். அது மட்டும் இல்லாம இந்த திராவிட கொள்கையை பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க பரப்பி அதன் மூலியமா பல உதவிகளை திமுக பெற்று தரணும் அப்படிங்கிறதுக்காக இந்த அயலக அணின்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா ஒரு முக்கிய பொறுப்புல இவர் இருந்திருக்காரு. கட்சிக்கு பல சேவைகளும் செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா பெரிய பெரிய உயர் அதிகாரிகள், காவலர்கள் கலந்து கொள்ளக்கூடிய நிகழ்ச்சிகள்லாம் பாத்தீங்கன்னா உலகத்துக்கு நிறைய நன்மைகள் எல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக சிசிடிவி கேமரா இல்ல, சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய நேரத்துல சிசிடிவி கேமரா இல்லாதனால காவல்துறையினருக்கு விசாரிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருப்பதுன்னு பல இடங்கள்ல சிசிடிவி கேமரா இவர் டொனேட் பண்ணியிருக்காரு. எப்போ இவருடைய பேர் முதல்ல வெளில இந்த குற்றச்சாட்டுலாம் ரொம்ப பிரபலமாகுதோ அதற்கப்புறம் இவர் முதல்வர் கூட எடுத்த படம், துணை முதல்வர் கூட எடுத்த படம் எல்லாமே பாத்தீங்கன்னா சமூக வலைதளங்கள்ல இருந்து எதர்ச்சியா அப்படியே அழியுது. அழிக்கலாம் படல, அதுவே அழியுது. அது மட்டும் இல்லாம இவர் கூட ரொம்ப நெருங்கிய என்னுடைய தம்பி அப்படின்னு சொல்லாமல் சுத்தி கொண்டிருந்த அமீர் அவர்கள் பாத்தீங்கன்னா அவர் இந்த தொழில் பண்ணாரு, அது எனக்கு தெரியும், ஆனா அதற்கப்புறம் இதெல்லாம் எனக்கு தெரியாது, இதெல்லாம் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி பாத்தீங்கன்னா ரொம்ப செலக்டிவா சில விஷயங்களை மட்டும் ஒத்துக்கிட்டு பல விஷயங்கள்லாம் அவர் தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்குறாரு. அது மட்டும் இல்லாம இவர் ப்ரொடியூஸ் பண்ண படம்லாம் பாத்தீங்கன்னா சிலது வந்துச்சு, சிலதெல்லாம் வராம அப்படியே நின்றுச்சு. இதுல முக்கியமா
ரொம்ப உச்ச குடும்பத்துல, ரொம்ப பவர்ஃபுல் ஃபேமிலில ரொம்ப முக்கியமானவருடைய மனைவி வந்து பாத்தீங்கன்னா, இவரோட இன்வால்வ் ஆகி வந்து ஒரு படத்துல டைரக்ட் பண்ற மாரியும் வந்து ஏற்கனவே பப்ளிசிட்டி போஸ்டர்ஸ்லாம் கூட வந்தது. மத்தவங்கலாம் மாட்டுனாங்க. ஆனா இந்த மேட்டர் மட்டும் பாத்தீங்கன்னா, அப்படியே கமுக்கமா வந்து அமுக்கிட்டாங்க. ஸோ இந்த அளவுக்கு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கும்போது, எல்லாருக்குமே ஊருக்கே தெரிஞ்சிருக்கு. இவர் வந்து இந்த பிசினஸ் எல்லாம் செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, திமுகல சென்னையில இருக்கக்கூடிய ஒரு முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒரு நபரும் ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம திமுக ஈகோ சிஸ்டம்ல ரொம்ப நாளா இவர் சேர்ந்து செயல்பட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம அமீர் மட்டும் இல்லாம திரைத்துறையிலிருந்து பல பேர் இவர் கூட வந்து டச்ல இருக்காங்க. இன்ஃபேக்ட் அவங்கலாம் யாருக்கெல்லாம் வந்து ஒரு படம் எடுக்கணுன்ற கனவு இருக்கோ அவங்களாம் ஜாஃபர் சாதிக்கு வந்து பல மீட்டிங்ஸ்ல வந்து சந்திச்சு அவருடைய புழங்கும் அந்த ஆயிரக்கணக்கான கோடி பணத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து தங்களுடைய லாபத்துக்காக பயன்படுத்திக்க முயற்சி செஞ்சிருக்காங்க. ஆனாலும் எப்போ வந்து ஜாஃபர் சாதிக்கு வந்து மாற்றாரோ எல்லாருமே வந்து பிச்சுக்கிட்டாங்க. அதிகமா கூடவே மோகம் காட்டி சுத்திட்டு இருந்தா அமீர் மட்டும் வந்து மாட்டிக்கிட்டாரு. அமீன் அவர்கள் அதோட சும்மா இல்ல. எப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சமூகத்துல தனக்கு வேண்டிய நேரங்கள் எல்லாம் மட்டும் வந்து குரல் கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்து அப்பப்போ கொடுத்துட்டு இருந்தாரு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா திரும்பவும் ஜாஃபர் சாதிக் கூட சேர்ந்தே வந்து அவர் மேலேயும் வந்து இந்த குற்றச்சாட்டு எழும்பி வீட்டை வந்து சோதனை பண்ணிட்டு இருக்காங்க. இதுல எந்த அளவுக்குன்னா வந்து அயல் நாட்டுக்கு இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் வந்து ஏற்றுமதி பண்ற மாதிரியான பிசினஸ், இறக்குமதி பண்ற பிசினஸும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா அமீர் அவர்களும் வந்து ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஜாஃபர் சாதிக் எனக்கு தெரியும், என்னை பொறுத்த வரைக்கும் சில இல்லீகல் பிசினஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆனா அவர் கூட சேர்ந்து வந்து ஒரே ஒரு விஷயம் தான் நான் பண்ணேன், அது இந்த ட்ரை ஃப்ரூட்ஸ்லாம் ஏற்றுமதி இறக்குமதி பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தாரு. ஸோ இந்த மாதிரி பாத்தீங்கன்னா லீகலா நிறைய ஃபேஸஸ் வச்சு இந்த தொழிலெல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ விசாரணையில வந்து கூடிய சீக்கிரம் யாரெல்லாம் குற்றவாளி, ஏன்னா அமீரும் வந்து விசாரணையில் ஆஜராகி பல விஷயங்கள்லாம் வந்து விளக்கியிருக்காரு. ஸோ விசாரணை ஆஜராகி நிறைய தகவல்லாம் எடுத்திருக்காங்க. இதோட முடிவு அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் தெரியும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க இந்த சூழ்நிலையில வந்து பார்த்தீங்கன்னா திருப்பியும் தேர்தலில் பணம் பதுக்கி வைக்கிறது சம்பந்தமா இப்போ பரபரப்பாக வந்து தேடிட்டு இருக்காங்க. இதுலயும் பல முக்கிய ஆவணங்கள் சிக்கியிருக்கிறதாகவும் சீக்கிரமா இதை பத்தின தகவல்களை வந்து இந்த சோதனை எல்லாம் முடிஞ்சோன்னு வெளியிட்டதாகவும் சொல்லப்படுறாங்க. ஏதோ ஒன்று தேர்தலுக்கு முன்னாடி நடக்க போகுது அப்படிங்கிறத நம்மலாம் வந்து கணிச்சிட்டே இருந்தோம். அது ஜாஃபர் சாதிக் சம்பந்தப்பட்டும் வந்து நடத்துவாங்க இல்ல நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எதிர்பார்க்கவே இல்லை. இன்னும் எத்தனை ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கிற ஆளும் அரசாங்கத்தை கவுனர் பண்ண போறாங்க அப்படின்னு தெரியல. பட் அதற்கான இடத்தையும் வந்து ஏன் கொடுக்குறாங்க இந்த தரப்பு அப்படிங்கிறது தான் இப்போ வரைக்கும் புரிய மாட்டேங்குது. எது எப்படியோ பல பேர் வந்து பார்த்தீங்கன்னா கடத்தல் பண்ணுவாங்க, இந்த மாதிரி வந்து ட்ரக் லார்டு கிங் பின்னெல்லாம் இருப்பாங்க. ஆனால் ஒரு நடிகர் அரசியல்வாதியாக மாறி வந்து பார்த்தீங்கன்னா அண்ணன் எடுத்துக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வித்தியாசமான செயலியும் செஞ்சிருக்காரு. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த செய்தி தான் கண்ணு முன்னாடி வந்து போச்சு. அதை உங்ககிட்ட வந்து பகிர்ந்துக்காம இருக்க முடியல. நம்ம டார்ச் லைட்டை டிவியில் அடித்து உடைத்த மக்கள் நீதி மையத்தின் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிட்டாருன்னா, போன தேர்தலில் நின்று புரட்சி பேசி மக்கள் கிட்ட யாருக்கடா ஓட்டு போடலாம்னு இந்த கலக்கத்திலே இருப்பாங்களே அவங்க கிட்ட இருக்கிற 3-4% அண்ணன் எடுத்துக்கிட்டாரு. ஆனால் வானதி சீனிவாச அக்கா இருக்காங்கல்ல, அவர்கிட்ட இருந்தா அக்கா எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விக்டரி எடுத்துக்கிட்டு அவர் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சோகமா நடக்க வச்சாங்க. அதற்கப்புறம் செம்ம கோவப்பட்டு விக்ரம்ன்ற படத்துல நடிச்சு பெரிய ஹிட் கொடுத்து அதுக்கப்புறம் பிக் பாஸ் நடிச்சு அதுல இருந்து வெளில வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு திமுகக்காக தியாகம் செஞ்சு சீட்டெல்லாம் விட்டு கொடுத்த கமலஹாசனோட கட்சியில பல பேர் வந்து சீட்டு கேட்டு தேர்தலில் போட்டிடணும்னு சொல்லிட்டு அந்த டெபாசிட் தொகையா வந்து செலுத்திருப்பாங்கல்ல, அது எல்லாருமே செலுத்தின தொகை ஒரு 30 லட்சம். நம்ம தலைவர் என்ன பண்ணிட்டாரு, போயிட்டு தியாகம் பண்ணிட்டாரு. ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் ஆட்சிக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து சீட்டு வேணாம், தார்மீக ஆதரவு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வெளில வந்தவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கொடுத்தீங்கள டெபாசிட் பணம் அதெல்லாம் வந்து திருப்பி வேணுமா, அதெல்லாம் கிடைக்காது, அண்ணன் எடுத்துக்கிறேன். எதுக்காக எடுத்துக்கிறேன்னா கட்சியின் ஒரு நிதியா எடுத்துக்கிறேன், கட்சியோட அடுத்தடுத்த கட்டத்துக்கு வளர்றதுக்கான ஒரு நிதியா எடுத்துக்கிறேன். அதனால வந்து யாரெல்லாம் கொடுத்தீங்களோ அண்ணன் மேல இருக்கிற பாசத்துல கொடுத்த காசை அப்படியே மறந்துட்டு இந்த பெரியவங்க வச்சா வந்து வெளில பேசிக்கூடாது, மனசோட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த காசை வந்து கொடுத்ததாவே இருக்கட்டும், அதை அண்ணன் பாத்துக்கிற பத்திரமா அண்ணன் கிட்ட பேங்க்ல போட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வந்து திருப்பி அமிச்சிட்டார். ஸோ விதவிதமான ஸ்கேம்லாம் வந்து பாத்தீங்கன்னா நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்த்தாலே ரொம்ப ருசிகரமான ஒரு ஸ்கேம் தான். என்னதான் இருந்தாலும் உலக நாயகனோட ஸ்கேம்னா அவரோட ஸ்டைல்ல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த வீடியோவோட சேர்த்து இந்த தகவல் உங்ககிட்ட சொன்னா ஒரு சுவாரஸ்யமான ஒரு முடிவா இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். இனிமே இந்த சோதனைக்கு அப்புறம் வேற ஏதாவது விஷயங்கள் நம்மளுக்கு தெரிய வந்தா அடுத்த அப்டேட்ஸ் இருந்தா அந்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.